அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் ஆலங்குடி குரு பகவான் திருக்கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயில் எங்கே இருக்குது, எப்படி போகிறதுங்கிற தகவலையும், இங்கே என்ன விதமான பூஜைகள் நடைபெறுதுங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறுமே ஆலங்குடி திருத்தலத்திற்கு வந்து குரு பகவானை வழிபடுவோரின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பெயர்ச்சி காலத்தில் வந்து கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில் ஜாதகத்தில் குரு பார்வைங்கிறது மிகவும் முக்கியம்னு சொல்றாங்க. இந்த குரு பார்வை சரியாக இல்லாத காரணத்தால தான் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போக நேரிட்டதுங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாதகரோட வாழ்க்கை சிறக்கிறதுக்கும் உத்தியோகம், குழந்தை பேரு உள்ளிட்ட பல்வேறு ஐஸ்வர்யங்களையும் வழங்குபவர் குரு பகவான். ஆலங்குடி திருக்கோயிலில் குரு பகவானுக்கு நம்ம பூஜைகள் அபிஷேகங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆலயத்தில் கட்டணம் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. உற்சவருக்கு அபிஷேகம் செய்யறதுனாலும் சரி கட்டணம் செலுத்தணும். அபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கூட வழங்கப்படுதுங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமைகளில் தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வெண்முல்லை பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொட்டி கொடுப்பவர் குருவை வணங்கினால் கோடி நன்மை கிடைக்கும்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆலங்குடி குரு பகவான குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானாக நவகிரக தோஷத்தை நீக்குபவராக வழிபடப்படுகிறார். இங்கே வந்து நிறைய வேண்டுதல்கள், அதாவது தீபங்கள் எல்லாம் எப்படி ஏற்றணுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஆலய பிரகாரத்திலேயே நெய் தீபங்கள் எல்லாம் கிடைக்குங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. எந்த விதமான தீபங்கள் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற தகவலை நம்ம கோயிலில் கேட்டு செய்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி திருத்தலத்திற்கு கும்பகோணத்தில் இருந்துமே நிறையா பேருந்துகள் இருக்குது. இதை வந்து மக்கள் பயன்படுத்திக்கலாம். ஆலங்குடி சென்று வந்தவர்கள் அங்கு வேறு ஏதேனும் சிறப்புகள் அல்லது பூஜை முறையில் மாற்றங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மற்ற நவகிரக ஸ்தலங்கள் பற்றின பதிவையும் நம்ம பதிவு செய்திருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.